பொறுத்திருந்துங்க. அதுதான் சொன்னல, கடலூர்ல தெரிவிக்கிறோம் யார் யாரோட கூட்டணி, எத்தனை தொகுதி, யார் வேட்பாளர் எல்லாம் உங்களுக்கு கடலூர்ல ஜனவரி 9 அறிவிக்கப்படும். ஆமாங்க 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 ஆமா கண்டிப்பா. அதுதான் நேற்று நான் பொதுக்கூட்டத்தில் என்ன சொன்னேன், வெறும் ஞானசேகரனை மற்றும் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, அது எவ்வளவு பெரிய அரசியல் பின்பலமாக இருந்தாலும் சரிங்க, நிச்சயம் அவங்களும் மக்களுக்கு அடையாளம் காட்டப்பட வேண்டும். இன்னைக்கு இவருக்கு மட்டும் ஆயுள் தண்டனை கொடுத்தா பத்தாது, யாரெல்லாம் அவரை பின்னாடி இருந்து இயக்குனாங்களோ அவங்களுக்கும் அந்த தண்டனை, ஆயுள் தண்டனை கட்டாயம் வழங்கப்படணும் என்பதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இதே பொள்ளாச்சி விவகாரத்துல என்ன நடந்துச்சு, அத்தனை பேரும் குற்றவாளி, எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை. அப்ப இவரை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு பின்னாடி பதுங்கி இருக்கிறவங்களையும் வெளியே கொண்டு வரணுங்க. கொண்டு வந்து அவங்களுக்கும் தண்டனை கொடுத்தால்தான் இனி வரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் பெண்களுக்கு கட்டாயம் பாதுகாப்பு இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. சரியான நீதி இல்லை, இல்ல இல்ல சரியான இல்லைங்க, ஒரு நிமிஷம், சரியான நீதி கிடையாதுன்றது இல்ல, வரவேற்கத்தக்க கூடிய ஒரு நீதி தான் வழங்கி இருக்காங்க. ஆனால் அவரை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அவருக்கு பின்னாடி பதுங்கி இருப்பவர்களும் வெளியே கொண்டு வர வேண்டியது நீதி அரசர்களின் கடமைன்னு நான் சொல்ல வரேன். அதனால பசும் தோல் பூத்திய புலிகள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த புலிகள், அந்த நரிகள் நிச்சயம் மக்களுக்கும் அடையாளம் காணப்பட வேண்டும், அவர்களுக்கும் தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. இல்லைங்க, இது அவங்க வீட்டு விவகாரம். முதல்ல இதை வெளியே பேசுறதே முதல்ல தவறு. அவர் இன்னைக்கு எவ்வளவு வயசுல பெரியவர், அவங்க குடும்ப விஷயத்தை இன்னைக்கு பொது வெளிக்கு கொண்டு வந்ததே என்ன பொறுத்த வரைக்கும் தவறுங்க. இது ஓகே, வந்துட்டாங்க, இப்பதான் சொல்றாரு அவரு அமைச்சராக்குனது தவறுன்னு. இப்போ ரொம்ப காலதாமதமா உணர்ந்து இருக்கிறாரோ அப்படின்றதுதான் எனக்கு கேட்க தோணுதுங்க. அதனால இது அவங்க கட்சி விவகாரம், அவங்க குடும்ப விவகாரம், அது அவங்க தான் பேசி தீர்த்துக்கணும். அதை பற்றி கருத்து கூற எனக்கு எதுவும் இல்லை. இல்லைங்க, பார்த்தேன் நானும். நிச்சயமாக இது நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். இதுக்கு இன்னொருத்தர் எவ்வளவு சொன்னா கூட ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஷுட் சேஃப்கார்ட் அவர் செல்ஃப். அதனால நம்ம எப்படி கொரோனா வீரியம் பெற்ற காலத்தில் நம்மளை காப்பாத்திக்கிட்டோமோ அந்த மாதிரி மாஸ்க் போட்டுக்காங்க. எஸ்பெஷலி பிரஸ் பீப்புள், உங்களுக்கு நான் வேண்டுதலா சொல்றேன், பல்வேறு இடங்களுக்கு செல்கிறீர்கள், பல்வேறு தரப்பட்ட மக்களை சந்திக்கிறீங்க, மாஸ்க் போடுங்க, ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுங்க. அதனால நிச்சயமாக ரொம்ப கோல்டு, காஃப், தொண்டை வலி எல்லாம் இம்மிடியட்டா போய் செக் பண்ணுங்க. நிச்சயமாக கொரோனா மிக மோசமான ஒரு கிருமி, அதை நம்ம தடுக்கணும். எந்த இதுல இல்லைன்னு சொன்னாலும் நாளைக்கு அதிகமான பிறகு அப்புறம் மொத்தமா லாக்டவுன் பண்றதுக்கு முன்னாடி நம்மளை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். இந்த பிரஸ் மீட் மூலம் எல்லா மக்களுக்கும் நான் இது ஒரு வேண்டுதலாகவும் வைக்கிறேன். விவகாரத்துல திமுக எங்களாலதான் இந்த நீதி கிடைச்சது அப்படின்னு ஒரு கிளைம் பண்றாங்க. அதை அவங்க எப்படி பாக்குறாங்க, ஏற்கனவே விசாரணையின் போது அவர் நாள் ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க, ஞானசேகரனை கைது பண்ணி ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க. அது யாரால அதுதாங்க, எங்களாலதான் நீதி கிடைச்சதுன்னு இன்னைக்கு தமிழக அரசு மார்த்தட்டி கொண்டாலும் அந்த நீதியை வழங்கியது நீதி அரசர்கள் தான். இன்னைக்கு நீதி அரசர்கள் வழங்கலைன்னா தமிழ்நாடு எப்படி அந்த கிரெடிட் அவங்க எடுத்துட்டு போக முடியும் இல்லைங்களா? அதனால வெறுமனே ஞானசேகரனை மட்டும் அடையாளம் காம பின்னாடி யார் இருக்காங்கன்றது தமிழக அரசு தான் இன்னைக்கு வெளியே கொண்டு வரணும், நீதி அரசர்களும் வெளியே கொண்டு வரணும். ஒரு விஷயம் பிளஸ் ஆயிட்டா என்னாலதான்றது, ஒரு விஷயம் தோல்வி அடைஞ்சிட்டா அதுக்கு நான் காரணம் இல்லைன்றது நம்ம தொடர்ந்து நடக்குதுங்க. அதனால நிச்சயமாக இது நீதி அரசர்களாலதான் இவ்வளவு வெகு விரைவில் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. தமிழக முதல்வர் முன்பு இந்த 1000 நோட்டு, போலி 1000 நோட்டை வச்சுட்டு பெண்கள்லாம் ஒரு மரியாதை குறைவா இழிவா நினைக்கிறாங்க. இல்ல, நேற்று பொதுக்கூட்டத்திலே நான் பேசினேன்ல, நீங்க வரலையா நேற்று பொதுக்கூட்டத்துக்கு? அதுதான், இது ஒரு கேலி கூத்து மாதிரி நடந்துடுச்சுங்க. அது சென்னையிலங்க. இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட், பழைய நடிகர், இவங்க டான்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்களே, அவங்களையெல்லாம் இந்த மாதிரி அவங்களுடைய கட்சி சேலையை கட்ட வச்சு 1000 ரூபாய் நோட்டு கிடைச்சது போல மகிழ்வாக அவங்க நடனம் ஆடுவது போல ஒரு அமைப்பை அவங்களா உருவாக்கி இருக்காங்க.
இதுல எந்த பெண்களுக்கும் உண்மையே சொல்லணும்னா எந்த பெண்கள் உண்மையான பெண்களுக்கு யாருக்கும் இதுல எந்த மகிழ்ச்சி இல்லைங்க. 1000 ரூபாய் கொடுக்கறதுனால மட்டும் அவங்க வறுமை தீர்ந்துருச்சா இல்ல என்ன கஷ்டம் தீர்ந்துருக்கு? இன்னைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு பெண்களுக்கு கடனாளியா தமிழ்நாடு ஆய்கொண்டு இருக்கிறது தான் மிச்சம். இது ஒரு ஐ வாஷ், பிரெயின் வாஷ் பண்றாங்க 1000 ரூபாவை காட்டி. இன்னைக்கு வந்து டாஸ்மாக், விலைவாசி உயர்வு, லஞ்சம், ஊழல், வேலை வாய்ப்பு இல்லை, கஞ்சா, போதை விற்பனை, எல்லாம் டாஸ்மாக் விற்பனைன்னு தமிழ்நாடு சீரழிவு பாதைக்கு போயிட்டு இருக்கு. இந்த மூலம் வருகின்ற காசு பூரா மறுபடியும் அரசு கஜானாக்கு தான் போயிட்டு இருக்குங்க. அதை தான் நான் தெளிவா தான் சொன்னேன் பொதுக்கூட்டத்துல. 1000 ரூபாவை காட்டி ஒவ்வொரு குடும்பத்தின் மூலமாக 5000ல இருந்து 10,000 ரூபாய் திருப்ப தமிழக அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. பெண்கள் தான் இதை வந்து உணரணும், முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும். ஐ வாஷ்க்கு நீங்க அடி பண்ணியாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இது வந்து அவங்களே ஒரு பெண்கள் வரவேற்றதாக ஜூனியர் ஆர்டிஸ்டையும் நடன கலைஞர்களையும் வச்சு நடனம் ஆடிட்டு அந்த போலி 1000 ரூபாய் நோட்டை கொண்டு போய் முதலமைச்சர்கிட்டே காமிக்கிறாங்க. இது வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயங்க. அது மட்டும் இல்ல, சேகர் பாபு அவர்களும் சேர்ந்து அவங்களோட நடனம் ஆடி இருக்கிறாரு. இது மக்களே வந்து இது ஒரு கேலி கூத்தாக தான் பாக்குறாங்க. திமுக கூட்டணிக்கு எதிராக எதிர்கட்சிகள் வந்து ஒன்றிணையல அப்படின்னு சொல்லி திருமாவளவன் பேசியிருக்காரு. அது எப்படி மாட்டாங்க? இல்ல இருக்கு, டைம் நிறைய இருக்குல்ல. இன்னும் நாளைக்கேவா தேர்தல் இல்லைங்களா? இல்ல பொதுவா நான் சொல்றேங்க, இன்னைக்கு அவங்க கூட்டணியில இருக்கிறவங்க அப்படியே தொடர்றாங்க. எதிர் கூட்டணியில யாரெல்லாம் சேர போறாங்கன்னு நம்மளால இன்னைக்கே கணிக்க முடியுமா? டைம் நிறைய இருக்குங்க. அதனாலதான் சொல்றேன், நிச்சயமாக வருகின்ற ஜனவரி மாதத்துக்குள் எல்லாம் இறுதி செய்யப்படும் என்பதை தெளிவா சொல்றேன். வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தாங்க. இன்னைக்கு வந்து ஆரம்பத்துல பார்த்தா ஒரு கட்சி 2 கட்சி தான் இருந்தாங்க. இன்னைக்கு பல்வேறு கட்சிகள் வந்திருக்கும் போது இன்னைக்கு ஆளும் கட்சியை வந்தாலும் ஆண்ட கட்சி மேலேயும் மக்கள் அவ்வளவு நம்பிக்கை இல்லாம தான் இருக்காங்க. அதனால வருங்காலங்களில் வந்து நிச்சயமாக ஆட்சியில் பங்கு அப்படின்ற நிலை உருவாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே, தேங்க்யூ, நன்றி.